அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. இந்த உலகத்தில் நாம் ஏன் அவதரித்தோம், நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், பிறந்து இறந்துடுறோம், இரவாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, மரணமில்லா பெருவாழ்வை அறிவது எப்படி, இந்த உடலில் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதனை நன்கு கண்டறிந்து அனுபவத்தால் உணர்ந்து தெரிய வேண்டும். இந்த உடம்பு நோய்வாய்ப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு தான் எல்லோரும் துன்பப்பட்டு தான் இறக்கும் தருவாயில் நோயாளியாக இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் எப்போ வருவான்னு பார்த்து கத்தி எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. காசி பறிப்பதற்கே குறியாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பணத்தை கத்தி இல்லாமல் எந்த வேலையும் செய்யறதில்ல. அறுவை சிகிச்சை தான், அறுவை சிகிச்சை. அடுத்தது அவங்க தான் மெடிக்கல் நிறைய மருந்து மாத்திரைலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறது? நம்மளை மாதிரி நாமளே தெரிஞ்சு கொள்ளாமல் அவங்கள நம்புறதுனால தான் நமக்கு வினை நம்ம செத்துக்கிறோம். வினையை சேராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறை வழிபாடு பண்ண வேண்டும். உடம்பை சுத்தமாக வைத்துக்கணும். மேலே குளிக்கிறது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே மழை ஜலங்கள் நல்லா ஃப்ரீயாக போகணும். மழை தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். சளி குற்றங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் என்ன வழி இருக்கோ அதெல்லாம் கையாள வேண்டும். நல்லா இரவு நேரங்களில் உணவை குறைத்து உண்டு அரை வயிற்றோட பசியோட இரவு உறங்க வேண்டும். 6-7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த பழக்கத்தை நம்ம கையாண்டு இரவில் பசித்தாலும் தண்ணி இல்லைன்னா சுடு தண்ணி இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இறைவன் நினச்சி தியானித்துட்டு படுத்து உறங்கிடணும். நீ பட்டி ஏதாவது அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கல்லீரலுக்கு வேலை, கல்லீரல் மற்ற உறுப்புகள்லாம் நாளுக்கு நாள் பழுதாகிட்டே இருக்கும். அதனால் இரவில் உணவு சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பகலில் நல்ல உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இரவில் சாப்பிட வேண்டாம். அடுத்தது இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனோ அப்படின்னு சொல்லுவார். உடம்பை வளர்க்குறதுக்கான வழிமுறைகள் நல்ல உணவு சாப்பிட்றது, நல்ல இயற்கையெல்லாம் ரசிப்பது, பல கோயில்களுக்கெல்லாம் செல்வது, பல குருமார்களை சந்திப்பது. இப்படி இது புற சந்தோஷம். அகோ சந்தோஷத்தை நாம் காணணும்னா உள்ளுறுப்பை நாம் உற்று நோக்க வேண்டும். உற்று நோக்கி எந்த உணவு நமக்கு ஒத்துக்குது, எது ஒத்துக்கலை அப்படின்றத கவனித்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 90 பேருக்கு சுகருன்ற பிரச்சனை. சுகருக்கு என்னுடைய அனுபவத்தில் அந்த உணவை அவசரமாக போட்டு முழுங்கிறது தான் காரணம். அந்த இன்சுலின் அது மாதிரி ஆகிடுது. அவசரமாக முழுங்கும்போது உள்ள எந்திரமாக இருக்க உள்ள தசை பகுதி தானே. அதனால் அவசரமாக இல்லாமல் பொறுமையாக மென்னுகளோடு சாப்பிட கற்றுக்கணும். நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு
கடன்னு நம்ம மென்று முழுங்கிடுறோம். எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றோம், பந்தயம் கட்டுறாங்கிற மாதிரி சாப்பிட்றோம். மற்ற வேலையெல்லாம் பொறுமையாக செய்கிறோம். உணவு சாப்பிட்றதுல மட்டும் ரொம்ப அவசரமாக சாப்பிட்றோம். கேட்டால் எனக்கு வேலை இருக்குது, அவசர வேலை அப்படின்றோம். இதெல்லாம் பார்க்கக்கூடாது. உணவுக்காக பொறுமையாக நேரத்தை ஒதுக்கி அசை போட்டு மென்று சுவைத்து உமிழ்நூறோட உணவை சாப்பிட வேண்டும். அதுமாரி சாப்பிடும்போது நாளடைவில் சுகரானது மாறிவிடும். நான் இரவில் இந்த மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தான் அந்த ஜீரண வாயு தொந்தரவு ஏற்பட்டு வாயு தான் போய் அங்கங்கே அடைக்கும். அந்த அடைக்கிறது நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது டாக்டர்கிட்ட கொண்டு போட்டால் உடனே ஆஞ்ச பண்ணணும், இல்லை பைபாஸ் பண்ணணும்போம். அது அவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு வழி, அவ்வளோதான். அவங்களும் வியாபாரியாக போயிட்டாங்க. முன்னெல்லாம் வைத்தியர்லாம் கடவுளாக இருந்தாங்க. இப்போல்லாம் அவங்கெல்லாம் வியாபாரியாக போயிட்டாங்க. அதனால் நம்மளே சுதாரித்து நம்மளே உணர்ந்து நாமளே தெளிவு தான் நம்ம அவசரமாக சம்பாரித்த காசை அவசரமாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் கட்டுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக அவசரமாக சம்பாரித்ததை பொறுமையாக சாப்பிட்டு தெளிவாக வாழ கற்றுக்குங்க. வாழ கற்றுக்கொள்வதற்கு இந்த உடல் நீண்ட காலம் நோய் இல்லாமலும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வாசியோக கலையை கற்று தினந்தோறும் அபியாசம் பண்ணுங்கள். காலையிலும் மாலையிலும் இருவேளை செய்தால் போதும். இந்த உடலானது ஆரோக்கிய நிலை அடையும். நோய் சீக்கிரமாக உடம்பை பற்றாது. நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கும் உடல் தொல்லை கொடுக்காம இருப்பதற்கும் உதவி செய்யும் இந்த வாசிக்கலை. இந்த வாசிக்கலையை பயன்பெற்ற ஞானிகள் அந்த காலத்தில் நிறைய பேர். ஆனால் இந்த காலத்தில் அட்லீஸ்ட் ஆரோக்கியமாக கொள்வதற்காக இந்த வாசிக்கலையை நம்ம கற்றுக்கலாம். முக்தி அடைவோ, ஞானம் அடைவோ, ககன மார்க்க பறக்கவோ அதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியப்படாது. ஏன்னா மாயா உலகம் நம்மளை சுற்றி மாய சக்திகள்லேருந்து மாட்டிக்கிட்டு அதிலே விழுந்துடுவோம். மாயிலேருந்து விடுபட வேண்டும்னா ஆசையற்று இறை மட்டும் போதும் அப்படின்ற சிந்தனைக்கு நாம் எப்போ வருகிறோமோ அப்பொழுது தான் நமக்கு எந்த தொல்லையும் வலி வேதனையும் நம்மளோட நெருங்காது. அதனால் சிவாய நம என்று சொல்லி சிவனையை நினைத்து தியானம் செய்யுங்க. மூச்சு காற்றை கவனிங்கள். மூச்சு காற்று தான் இந்த உடம்பில் உயிராற்றலாக இருக்குது. மூச்சு காற்று தான் இந்த உடம்பையே இயக்குது. மூச்சு காற்று தான் இந்த உடம்புக்கு தொந்தரவும் கொடுக்குது. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்றது காற்று தான். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்டது காற்று. அந்த காற்று தான் இந்த உடம்பையும் ஆட்டி படைக்குது. அதனால் காற்றை உணர்ந்து ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும். காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியுதுவாமே அப்படின்னு சொன்னது போல் இந்த காற்றை போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறத கணக்கு போட்டு அதை உணரக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உடம்பு மரணமில்லா பெருவாழ்வை நிலையை அடைய முடியும். முயற்சிப்போம். இந்த நிலை உங்களுக்கு வேண்டும் என்றால்
சீர்காழியிலே காக்கபுஜேந்தர் சித்தர் குடியில் இருக்கிறது. அங்கே வந்து இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், விட்டக்குறை தொட்டக்குறை உள்ளவர்களால் தான் முடியும். எல்லாராலையும் இந்த கலையை கற்றுக்க முடியாது. முயற்சி பண்ணுங்கள், முடியாதுன்னு ஒன்று கிடையாது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.